அல்லது உங்கள் ஜாதக கட்டத்தில் கடக ராசியிலோ ராகுவோ கேதுவோ இருக்கிறதான்னு பார்த்துக்கோங்க. அடுத்து சார், இந்த ராகு கேதுக்கள் அப்பா என்று சொல்லக்கூடிய நம்ம இயக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனோடு இணைந்திருக்கிறதான்னு பாருங்க. அம்மா என்று சொல்லக்கூடிய சந்திரனோடு இணைந்திருக்கிறதான்னு பாருங்க. இது ஏன்னா நம்மை உருவாக்கி கொடுப்பது, இந்த உலகத்தை இயங்க வைப்பது, நம்மை இயக்க செய்வது இந்த சூரியன் சந்திரன் தான். ரெண்டும் தான் ஒளிக்கிரகங்கள். இந்த 2 ஒளிக்கிரகங்களும் ராகு கேதுக்களுடைய பிடியில் மாட்டிக்கொள்கிற போது நாம் உயர்ந்த இடத்தில் போனாலும் கூட டக்குனு மறுபடியும் ஜீரோவில் வந்து விட்டுரும் சார். பெரிய லெவலுக்கு போயிடுவாங்க. அவங்க தொழிலையோ வியாபாரத்திலேயோ வர்த்தகத்திலேயோ அவருடைய பொருளாதாரத்திலேயோ ரொம்ப மிதமிஞ்சிய நிலையில் போயிடுவாங்க. திடீர்னு கொண்டு வந்து ஜீரோவில் விட்டுரும். இதற்கெல்லாம் ஜாதகத்தில் இந்த அமைப்பில் கிரகங்கள் இருக்கா அப்படின்னு உங்கள் ஜாதக கட்டத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஏன் நம்மளை இப்படி போட்டு படுத்தி எடுக்குது? இந்த சோசியல்லாம் நம்மளை எதையாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்காங்க. இந்த தசாபுத்தி வந்த பிறகு வாழ்க்கை மாறும், இந்த தசாபுத்தி வந்ததுக்கப்புறம் வாழ்க்கையில் பெரிய அச்சீவ் பண்ண போகிற, நிறைய பணம் வரப்போகுது, காசு வரப்போகுது, நிறைய யூடியூப்பில் பேசிகிட்டே இருக்காங்களே, நாமளும் பார்த்துட்டே இருக்கோமே. அப்போ ஏன் நமக்கு இந்த போராட்டம்? எவ்வளோ பொருளாதாரம் இருந்தாலும் எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் திரும்ப கொண்டு வந்து ஜீரோவில் விட்டுறதே. அந்த ஜீரோவுக்கு போகக்கூடிய நிலைமையை நமக்கு ஏற்படுத்துவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத உங்கள் ஜாதக கட்டத்தை எடுத்து லக்கணத்திலிருந்து பாருங்கள். உங்கள் லக்கணத்திற்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல ராகுவோ கேதுவோ இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்கள் மொத்த ராசி கட்டத்தில் கடக ராசி இருக்கு இல்லையா, மேஷம் ரிஷபம் மிதுனத்துக்கு அடுத்து கடகம் வரும். அந்த கடகத்தில் ராகுவோ கேதுவோ இருக்கான்னு பாருங்கள். அடுத்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூரியனோடு அல்லது சந்திரனோடு ராகுவோ கேதுவோ இணைந்து இருக்கிறதான்னு பாருங்கள். அல்லது சூரியன் சந்திரன் ராகுவினுடைய சாரத்தில் பிடிபட்டு இருக்கிறார்களான்னு பாருங்கள். இந்த அமைப்பு இருக்க பெற்றவர்கள் வாழ்க்கையில் நிம்மதியாகவே இல்லை சார். என்னடா வாழ்க்கை, ஒரு நாளாட்டா ஒரு நாள் தனியாக உட்காந்து புலம்புறாங்க. விதி என்னும் வாழ்க்கையில் மாட்டிக்கிட்டோமோன்னு நினைக்கிறாங்க. சதிகார கூட்டம் நம்மளை சதி பண்ணதோன்னு நினைக்கிறாங்க. வாழ்க்கையில் அவ்வளவு பெரிய போராட்டங்களை கடந்து வருவதற்காக போராடக்கூடிய நிலையில் அவங்க தள்ளப்படுறாங்க. அது பொருளாதார ரீதியா, குடும்ப சூழ்நிலையா, அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சியா, அவர்கள் சரியான விஷயத்தை சரியான நேரத்தில் கையாளவில்லையா? ரொம்ப பரிதாபமாக இருக்கும். அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா தான் தெரியும். சார் எல்லாமே பக்காவாக வச்சுருக்கேன் சார், எந்த ரிமார்க்கும் இல்லை. ஆனால் எனக்கு வேலை பார்த்தவன், எனக்கு நம்பிக்கைக்குரியவனாக இருந்தவன் ஒரு தப்பு பண்ணிட்டு போயிட்டான். அது என்னை வலுவாக பாதித்தது. அடுத்து ஒரு சொல்கிறார், சார் இதெல்லாம் அந்த ஜாதகங்களை பார்த்து நம்ம கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள் தான். ஒவ்வொரு மாதமும் நான் பக்காவாக பண்ணிட்டு வந்தேன் சார். எனக்கு ஜிஎஸ்டி ஆடிட்டர் பண்ணிட்டு இருந்தவர் எல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன் சார், அடுத்து வேறு எது ஜிஎஸ்டி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போயிட்டார். ஆனால் இன்றைக்கி வெறும் 10,000 ரூபாய் கட்ட வேண்டியதாக இருந்ததை இன்றைக்கி 1,80,000 கட்ட சொல்லி எனக்கு நோட்டீஸ் போட்டிருக்காங்கங்கிறார். ஆனால் இவர் சரியாக இருந்து, இவர் சரியாக வியாபாரம் செய்து எல்லாத்தையும் பண்ணினால் கூட தன்னோடு நிழலாக இருக்கக்கூடிய ஒருவன் ஒரு தவறை செய்து இவன் சிக்கலில் மாட்டி விடுறான். ஒரு 10,000 ரூபாய் கட்ட வேண்டிய வரிக்காக 1,80,000 எதுக்கு சார் கட்டணும்? இது யாரால் வந்த வேண, யாரால் வந்த அழிவு, யாரால் வந்த சோதனை? உங்கள் ஜாதகத்தை அதை தான் ஆய்வு பண்ணி பார்க்க சொல்கிறேன். ஜாதகத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போது இவ்வளவு பிரச்சனை கொடுக்கக்கூடிய மனிதர்கள் நம்மோடு பயணிப்பார்களான்னா தெரிஞ்சிடும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைகளா சார்?